உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு நிச்சயமா தெரியும், அம்மா அப்பாவை கொலை பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்பா 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 எப்படி இருக்காரு? ராகுல் என்ன சொன்னா? நீ போய் படுத்து தூங்க கீர்த்தி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. மோகன் அண்ணா, அப்பா ஐசியூல தான் இருக்காரு, ஆனா ஸ்டேபிளா இருக்காரு. தேங்க் காட் அவர் ஸ்டேபிளா இருக்காரு. நீ போய் தூங்க. உனக்கு இது எல்லாத்துக்கும் நான் தானே கீர்த்தி காரணம். ராதா ஒருவேளை அப்பாவை கொல்ல முயற்சி பண்ணிருக்கானா, அதுக்கு நான் தானே காரணம். ராதாவை நான் கத்துவேன், அவ கூட சண்டை போடுவேன், அவளை மென்டல் அசைலமுக்கு அனுப்பி வைப்பேன்னு கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல. ஆனா எனக்கு வேற வழியே தெரியலையே. ஒருவேளை நான் அவளை மென்டல் அசைலமுக்கு அனுப்பாம இருந்தா அவளை நேரா அட்டெம்ப்ட் டு மர்டர் கேஸ்ல ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க. ஏதோ மோகன் அண்ணா ப்ளீஸ். ஏதோ நல்ல வேலை அம்மாவும் துளசியும் அவளை அரெஸ்ட் பண்ற விஷயத்தை பேசல. என்னால ராதா ஜெயிலுக்கு போறத பார்க்க முடியாது, அவளோட வாழ்க்கை அழியறத என்னால பார்க்க முடியாது கீர்த்தி. உனக்கு புரியுது இல்ல? மோகன் அண்ணா ப்ளீஸ் கொஞ்சம் காம் டவுனா இல்ல இருங்க. கீர்த்தி, உனக்கு தெரியாது, என்னோட ராதா அவ கெட்டவ இல்ல. அவளால ஒரு எறும்ப கூட கொல்ல முடியாது. எனக்கு அவ அப்பாவை கொல்ல முயற்சி பண்ணிருக்கானா, அவ மனநிலை சரியில்லை, அது மட்டும் தான் காரணம், வேற எதுவும் இல்ல. ஆனா அவளோட இந்த நிலைமைக்கு நான் தானே காரணம். ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, கொஞ்சம் அமைதியா இருங்க. அது உனக்கு தெரியாது, உனக்கு எதுவும் தெரியாது. ராதா சின்ன வயசுல இருந்தே என்ன காதலிச்சிருக்கா. ஆமா, நான் சின்ன வயசுல அவளுக்கு ஒரு பகவத்கீதையை கொடுத்துட்டேன், அதனால வாழ்க்கை முழுக்க எனக்கு அவ அர்ப்பணிச்சிட்டா. அவ வாழ்க்கையில அவ என்ன மட்டும் தான் காதலிச்சிருக்கா. ஆனா பதிலுக்கு நான் அவளுக்கு நம்பிக்கையும் கொடுக்கல, அவளுக்கு காதலையும் கொடுக்கல. துளசி வந்ததுக்கு அப்புறம் அவ இன்னும் பயந்து போயிட்டா. பாவம், எங்க நிரந்தரமா என்ன இழந்துருவோமோன்ற பயம் வந்துருச்சு. நான் என்ன பண்ணுவேன் கீர்த்தி? ஐம் சாரி ராதா, ஐம் சோ சாரி ராதா. அவ என்னோட ராதாவாயிட்டா, ஆனா என்னால அவளோட மோகனா மாற முடியல. அண்ணா ப்ளீஸ். அவளை பாதியில நடு வழியில நிக்க வச்சுட்டு நான் அவளை தனியா விட்டுட்டல்ல. என்னோட முறை வரும்போது நான் அவளை கிருஷ்ண பரமாத்மா, ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? எந்த ராதா உங்களுக்காக வாழ்க்கை முழுக்க விளக்கத்தினால அவளோட வாழ்க்கையில இருளை நிரப்பிட்டீங்களே, ஏன்? எந்த ராதா வாழ்க்கை முழுக்க உங்களை மட்டுமே நம்பி இருந்தாலும் அவளோட வாழ்க்கையை இப்படி அநியாயமா அழிச்சிட்டீங்களே, ஏன்னு சொல்லுங்க. ராதா எப்பவும் என்ன சொல்லுவா தெரியுமா? அவ எப்பவும் சொல்லுவா, உங்க துணை மட்டும் இருந்தா போதும், மனுஷன் எவ்வளவு பெரிய போரா இருந்தாலும் அதை ஜெயிச்சிருவான், அது மகாபாரதமா இருந்தாலும் சரி. அப்ப நானும் ராதாவும் எங்க போர்ல ஏன் தோக்குறோம்? ஒரு பக்கம் இவனே ராதாவை ரூம்ல போட்டு அடைச்சு வச்சுட்டான், இன்னொரு பக்கம் இந்த ரூம்ல உட்காந்துக்கிட்டு அவளுக்காக அழுதுகிட்டு இருக்கான். அப்போனா மோகன் மனசுல இருக்கிற ராதாவோட சிம்பத்தி இன்னும் போகல போல இருக்க. இதெல்லாம் நான் எதிர்பார்த்ததுதான். என்ன ஆனாலும் நாம நம்ம வேலையை நினைச்ச மாதிரி முடிச்சிட்டோம்ல. ராதா நாளைக்கே மனநல மருத்துவமனைக்கு போயிடுவா. அவ கதையை முடிக்கிற மாதிரி நாம எல்லா ஆதாரங்களையும் அழிச்சாகணும். நீயும் நானும் தான் துளசிய கொன்னோம் அப்படிங்கறதுக்கான ஆதாரம் தான் அது.
ராதா நீங்க ரெண்டு பேருமா? வேற யார நீ எதிர்பார்த்த? உன் நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சுல ராதா. என்னை எதிர்த்தா இப்படிதான் நடக்கும். கல்லு கண்ணாடியில பட்டாலும் கண்ணாடி கல்லுல பட்டாலும் கடைசியில கண்ணாடி தான் உடையும். நீங்க ரெண்டு பேரும் தான் கடைசியில உடைய போறீங்க. உங்க ரெண்டு பேரோட முடிவு நெருங்கிடுச்சு. அத நான் என் கண்ணால பாப்பேன், நிச்சயமா பாப்பேன். பார்க்க போறியா? அட நடக்கிறது எல்லாத்தையும் தான் நீ பாத்துக்கிட்டு இருக்கியே. இதுக்கு மேலயும் புதுசா பார்க்க என்ன இருக்கிறாதா? இவளை பாரு, இவ தாமினி. இவளோட முடிவை உன் கண்ணாலேயே நீ பாத்தியே. ஆனா பாரு எப்படி முழுசா வந்து இங்க நிக்கிறான்னு. ராதா, நீ இவ்ளோ எல்லாம் முயற்சி பண்ணல தாமினியோட மோகனை அவகிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு, அவளோட காதல பறிக்கிறதுக்கு. ஆனா பாரு என்ன ஆச்சு. தாமினி மோகனோட வாழ்க்கைக்குள்ள மறுபடியும் வந்துட்டா. அதுவும் மோகனோட உண்மையான காதலோட முகத்திலே வந்துட்டா, துளசி முகத்தோட. பாத்தியா ராதா, உனக்கு மோகனுக்கு குஷிக்கு உள்ள உறவு எவ்வளவு பலவீனமா இருக்குன்னு. வெறும் நாலே நாள்ல நான் உன்னோட பலமான காதல எப்படி பொடி பொடி ஆக்கிட்டேன்னு பாரு. ஆனா ராதா, இந்த விளையாட்டு அவ்வளவு சீக்கிரம் முடியாது. இந்த விளையாட்டோட முடிவு நாளைக்கு காலையில தான் முடியும். என்ன சொல்றீங்க? ஒரு நிமிஷம் இரு. இதோ பாரு. நீ அப்பா கிட்ட என் முடிய திருட சொல்லிட்டு இருந்தல்ல, அப்ப நான் அது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து ரெக்கார்ட் பண்ணிட்டேன். நீதான். இது பாரு ராதா, நீ போட்டிருந்த அந்த பிளான் ரொம்ப சூப்பர். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா அதுல கடைசியில லாபமும் எங்களுக்கு தான். அது என்னன்னா, இதுல இருந்து எங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, இந்த குஷிங்கிற ஒரு வாள் இருக்குல்ல, அது வாழ்க்கை முழுக்க எங்க தலை மேல தொங்கிட்டு இருக்கோம். அதனால நாங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஒரு பிளான் பண்ணிருக்கோம். அது வேற ஒண்ணும் இல்ல, இந்த குஷிங்கிற ஒரு வாள் இருக்குல்ல, அத நிரந்தரமா அப்படியே அழிச்சிடலான்னு தோணுது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.